அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348வது இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இலைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மா ரதியல்லாஹு எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு 2 பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு ஃபகாலத் ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பஸுஹா லில் வஃபூதி வயௌமுல் ஜும்ஆ. ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன, அதாவது ஒரு புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திருக்கிறார்களிடத்திலிருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு. எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அன்றைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது, ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது. திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க. எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும். எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கினா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கெட்டில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிரும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டு.